வணக்கம் நண்பர்களே. 1/9/2019 அன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுல கேட்ட மேத்ஸ் கொஷின்ஸ்க்கான ஆன்சர் கீயை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வரக்கூடிய ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரூப் 4க்கு இதுக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டுகளில் நடந்த 12 ஆண்டுகள் நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் இருக்கக்கூடிய மேத்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் நான் கம்பைல் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன். ஏற்கனவே 2022 நடந்த குரூப் 4க்கான வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 2019 நடந்த குரூப் 4 மேத்ஸுக்கான வீடியோ. இதில் பாருங்கள், முதல் கேள்வி. ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் பொழுது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. எனில் சராசரி உயரம் என்ன? ஒன்றில் அளவை மாற்றி எடுத்திருக்காங்க. 172 அப்படிங்கிறது 148ன்னு எடுத்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா 172லேருந்து 148 மைனஸ் பண்ணுறோம், தப்பாக எடுத்துருக்கிறது. அப்போ மைனஸ் பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 24ன்னு கிடைக்குது. கரெக்டாக? மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னா 12 பேர். அந்த 24 12ஆல் டிவைட் பண்ணுறேன். ஒவ்வொரு 12 12 12 24. இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, 172ன்றது தான் 148ன்னு எடுத்திருந்தாங்க. கரெக்டாக? அதிகமாக எடுக்க வேண்டியதை குறைச்சி எடுத்துட்டாங்க. 172க்கு பதில் 148ன்னு கம்மியாக எடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஏற்கனவே சொன்ன இந்த 152 சராசரி கூட இங்கே கம்மியாக எடுத்திருக்கிறதால வந்த ஆன்சரை கூட்டிக்கணும், ஆட் பண்ணணும். சப்போஸ் இங்கே அதிகமாக எடுத்திருந்தாங்க, ஆனால் 172க்கு பதில் 192ன்னு எடுத்திருந்தாங்க. ஒருவேளை அதிகமாக எடுத்திருந்தாங்கன்னா மைனஸ் பண்ணணும், கம்மியாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். அப்போ 152 கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 154 சென்டிமீட்டர். முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? அடுத்த கேள்வி. 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்களை காண்க. அதே மாதிரி இதில் வரக்கூடிய நிறைய கொஷின்ஸுக்கு நான் ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் நீ. சரிங்களா? ஏன்னா அப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இப்போ மேலே சொன்னதே கூட ஷார்ட்கட் தான். மெத்தடாக போடுறோம் அப்படின்னா அந்த கொஷினுக்கு இன்னும் நிறைய நேரம் எடுக்கும். சரிங்களா? இப்போ இந்த கொஷினை கூட பாருங்களேன். 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெத்தடெல்லாம் வேண்டாம், கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்தே வரும். வர்க்கம்னா ஸ்கொயர். இந்த 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 15 ஸ்கொயர் பண்ணால் 225. ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 45. 225 9 கழிச்சா 45 வருமா? வராது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. 9 ஸ்கொயர் பண்ணால் 81, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 81லேருந்து 25 கழிச்சிங்கன்னா 56. இதுவும் 45 வரல, இது ஆன்சர் கிடையாது. 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 16 ஸ்கொயர் பண்ணால் 256, கண்டிப்பாக மைனஸ் பண்ணால் 45 வராது. ஸோ இதுதான் என்னோடய ஆன்சர்னா ஆப்ஷன் டி. 9 ஸ்கொயர் பண்ணால் 81, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 45. பாருங்கள். சரிங்களா? ஸோ இதை நம்ம மெத்தடாக போகிறோன்னா எக்ஸ் ஒய்லாம் எடுத்து ரொம்ப பெரிய ஐடியாவாக போட வேண்டியது இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக 3வது கேள்வி. ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர். அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும்? ஒன்றுமே இல்லை, சுற்றுகளுடைய எண்ணிக்கை கேட்குறாங்க. எத்தனை சுற்றுகள் சுற்றி இருக்குன்ட்டு. சுற்றுகளுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும், ஒரு சின்ன விஷயந்தான். கடந்த தொலைவு பை சுற்றளவு அப்படிங்கிறது தான் ஃபார்முலா சுற்றுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு. கடந்த தொலைவு எவ்வளோ தொலைவு கடந்திருக்கு? 154 மீட்டர். என்ன விஷயம்னா தொலைவை மீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஆரத்தை சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே யூனிட் சேமாக இருக்கணும். அப்போ மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 100ஆல் பெருக்கிட்டால் முடிஞ்சிச்சு. பை கீழே சுற்றளவு. சுற்றளவுனா சக்கரம் எந்த வடிவத்தில் இருக்கும்? எல்லா சக்கரமே வட்ட வடிவத்தில் தான். அப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் 35. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், 2 7 2 14, 7 2 14, 11ஆம் வாய்ப்பாடில் 11 22, 7 11 77. கரெக்டாக? 5ஆம் வாய்ப்பாட்டில் 7 5 35, 5 10 0. கரெக்டாக? இந்த 7 கேன்சல் ஆகிடும். 2 2 2 20. அப்போ மீதி என்ன இருக்குது? இங்கே 7, இங்கே 10. அப்போ 7ஐயும் 10ஐயும் பெருக்கணுன்னா 7 5 70. அப்போ மொத்தம் எத்தனை சுற்றுகள் சுற்றி இருக்கும் அப்படின்னா 70 சுற்றுகள் சுற்றி இருக்கும். முடிஞ்சிச்சு பாருங்கள். சரியா? அடுத்த கேள்வி. சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? இதுவும் மெத்தடெல்லாம் போட வேண்டாம். ஏஜ் ப்ராப்ளம்லாம் கேட்குறாங்கன்னா ரொம்ப அழகாக ஆப்ஷன்லேருந்து போடலாம். எல்லா குரூப் 4 எக்ஸாம்லையுமே ஏஜ் ப்ராப்ளம்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாவுடைய வயது தன்னுடைய மகனுடைய வயதை போல் 6 மடங்கு. இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கான கீ பாயிண்ட்.
அப்போ ஆன்சரில் எதெல்லாம் 6 மடங்காக இருக்குன்னு பாருங்கள். 5 30, 6 36, 8 48, 4 24 எல்லாமே ஆறாம் வாய்ப்பாட்டில் வருது. 6 மடங்குன்னா 6ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னு அர்த்தம் ஆச்சா. அடுத்தது 4 வருடங்கள் கழித்து 4 வருஷத்துக்கு அப்புறம் அவரின் மகனின் வயதைப் போல் 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4 வருஷம் கழிச்சு, இப்போ இவருக்கு 30னா 4 வருஷம் கழிச்சு 34, இப்போ 5னா 4 வருஷம் கழிச்சு 9. இப்போ நீங்கள் எந்த வாய்ப்பாட்டில் பெருக்கி பார்க்கணுன்னா 4ஆம் வாய்ப்பாட்டில் 9னா 36 தான் வரும், 34 கிடையாது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. 36 4 வருஷம் கழிச்சு 40, 6 4 வருஷம் கழிச்சு 10, 14 40 கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். முடிஞ்சே போச்சு சரிங்களா. அடுத்ததாக மீதியெல்லாம் நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்க வேணாம், வேணா செக் பண்ணி பாருங்கள். 4ஆம் வாய்ப்பாட்டில் வராது இப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது சரியா. அடுத்த கொஷின் 141. 0.35 பார் என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக. இது ஸ்கூல் புக்கில் 9th புக்கில் வர்றதுமா ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு 5 மார்க் கொஷின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இந்த மொத்த நம்பரையும் சேர்த்து எழுதிடுங்க. 035 சேர்த்து எழுதிடுறேன். அதான் 035னா 35. புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 நம்பருக்கு மேலேயுமே பார் கொடுத்துருக்காங்க. பார் கொடுத்தாங்கன்னா போய்கிட்டே இருக்கும், 35 35ன்னு போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்படி எத்தனை நம்பருக்கு மேலே பார் கொடுத்துருக்காங்களோ அத்தனை 9 போடணும். புரியுதா. எத்தனை நம்பருக்கு மேலே பார் கொடுத்துருக்காங்களோ அத்தனை 9 போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ ஒருவேளை 0.35 போட்டு 5க்கு மட்டும் பார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு 9 போடணும், எல்லாத்துக்கும் 0 போடணும். அது வேற ஒரு ஐடியா. நான் உங்களுக்கு அடுத்தடுத்து இது சம்மந்தமான வீடியோஸ் போடுறப்ப, மாடல் கொஷின் பேப்பர்லாம் போடுறப்ப இது மாதிரி ஒரு கொஷின் 2 விதமாகவே கொஷின் எடுத்து நான் சொல்கிறேன் சரிங்களா. இந்த கொஷினுக்கு 2 நம்பருக்கு மேலே பார் இருக்கிறதால 2 9. ஸோ ஆன்சர் 35/99 ஆன்சர். முடிஞ்சு போச்சு சரிங்களா. அடுத்ததாக 142. 200க்கும் 300க்கும் இடையே 6, 8 மற்றும் 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன. இது மாதிரி ஒரு 2-3 நம்பரால் வகுப்படக்கூடிய எண்கள்னு கேட்குறாங்கன்னா முதல்ல அவங்க கொடுத்த அந்த 3 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம், ஒரு 6-7 டைப்பை யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்கையும் கீழே தரேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்சிஎஃப் ஹெச்எஃப்னா என்ன அப்படிங்கிறது முழுசாக அவங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 3 2 6, 4 2 8, 9 வராது. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். 1 3 3, 4 வராது, 3 3 9. அப்போது இந்த நம்பர்ஸுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 2 3 6, 6 நாங்கள் 24 3 72, எல்சிஎம் 72. ஒன்றும் இல்லை, 200க்கும் 300க்கும் நடுவில் 72ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர் எத்தனை இருக்குன்னு பார்த்தா போதும். கண்டிப்பாக 1 2 தான் இருக்கும். ஏன்னா 200க்கும் 300க்கும் கேப்பே வந்து 100 தான். ஒருவேளை 201ன்னு ஒரு பேச்சுக்கு ஒரு நம்பர் வருதுன்னா கூட 300க்குள்ளே இன்னொரு நம்பர் தான் வரும். ஸோ நிச்சயமாக 3 நம்பர் 4 நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 1 2 கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. இப்போ இதை வேணா பாருங்களேன், ஒரு 3ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா 7 3 21 வரும் இல்லையா, அதனால் 2 3 6, 7 3 21, 216 அப்படிங்கிறது 200க்கும் 300க்கும் நடுவில் வரும். இது கூட இன்னொரு 72 கூட்டுறேன், கண்டிப்பாக அதுவும் எதுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300க்குள்ளே தான், 288. ஸோ 216ன்னு ஒரு நம்பர் வருது, 288ன்னு ஒரு நம்பர் வருது. அப்போ 200க்கும் 300க்கும் நடுவில் எத்தனை நம்பர் வருதுன்னா 2 எண்கள். ஆன்சர் பி. ஓகேவா. அடுத்த கேள்வி. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும். டைம் அண்ட் ஒர்க். இதுவும் ஈஸி தான். 2 பேர் சேர்ந்துன்னு கேட்டிருக்காங்க. 20ன்னு ஒரு நம்பர், 30ன்னு ஒரு நம்பர். அந்த 2 நம்பரையும் கீழே பெருக்கல்ல எழுதுகிறோம். மேலே ஜஸ்ட் 20 30 கூட்டினா போதும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டிருக்காங்க, அதனால் 20 30 கூட்டினோன்னா 50. கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல் ஆகிடும். 1 5 4 5. அப்போ 1/4 3 12. வந்த ஆன்சரை தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 12/1 12. அப்போ 2 பேரும் சேர்ந்து 12 நாட்களில் முடிப்பாங்க. அடுத்த கேள்வி 144. 14 அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பர். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோர்ப்பவர்கள் தேவை. இது நேர்மாறல் எதிர்மாறல் டாபிக். நேர்மாறல் எதிர்மாறல் டாப்பிக்கில் ஆன்சர் பண்ணோன்னா ஃபார்முலா PhD/W. இந்த நேர்மாறல் எதிர்மாறல் டாப்பிக்கில் மட்டும் இருந்தே நான் ஒரு 30 கேள்விகள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கீழே அதுக்கான லிங்கையும் நான் தரேன் பாருங்கள். அந்த 30 கேள்வியுமே எவ்வளோ வித்தியாசமாக இருந்தாலும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தந்துடும். இந்த PhD/W இது எல்லாத்துக்குமே என்னென்ன விளக்கம், எப்பெல்லாம் W எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் அந்த லிங்க்கில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதில் பாருங்கள், பர்சன் மொத்தம் எத்தனை பேர், 14 பேர். இன்ட்டு எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க, 5 மணி நேரம். எத்தனை பக்கங்கள், 70 பக்கங்கள் அப்படிங்கிறது தான் ஒர்க்கு. W ஈக்குவல் டு அடுத்து 10 மணி நேரத்தில் 100 பக்கங்கள், அதனால் பையில் 100. எத்தனை பர்சன் தேவை, அச்சுக்கோர்ப்புகள் தேவைன்றதால P. 0 0 கேன்சல் ஆகிடும்.
இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். 1 7 7 7 14 அப்போ 2 5 10. ஸோ எத்தனை பேர் தேவை அப்படின்னா 10 பேர் தேவை. ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின், ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. இதையும் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். I = PNR/100 இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். இன்னும் ஷார்ட்டாகவும் சொல்கிறேன் பாருங்கள். 8%. 7500ல் 1%னா 2 0 போயிடும், 75. 1%னா 75. 8% அப்படின்னா 600. கரெக்டாக? அப்போ ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய் வட்டி. அவங்க ஒரு வருடம் 6 மாதங்கள், ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய்னா 6 மாதம்னா அரை வருஷம், பாதி. அப்போ 600 பாதி 300. அப்போ 600 + 300 900. 900ங்கிறது தான் ஆன்சர். நீங்கள் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணியும் போடலாம். இது இன்னும் ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்தது, கிரிக்கெட் வீரர் தோனியின் முதல் ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் சராசரி 73ஆக உயர்ந்தது எனில் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள். இங்கே பாருங்கள், 30 ஆட்டத்துடைய சராசரி 72. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 30யும் 72யும் பெருக்கிறோம். 30யும் 72யும் பெருக்கணும்னா 2160. அடுத்தது 31வது ஆட்டத்தில் சராசரி 73. அப்போ 31யும் 73யும் பெருக்கிறோம். 31யும் 73யும் பெருக்கணும்னா 2263. இதெல்லாம் தான் நீங்கள் தப்பில்லாமல் பண்ணணும், பெருக்கலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 103. அப்போ 31வது ஆட்டத்தில் அவர் பெற்ற ஓட்டங்கள் 103. முடிஞ்சிச்சு பாருங்கள். சரியா? அடுத்தது, ஏறு வரிசையில் எழுதுக. 3/4, 1/2, 5/8. 3/4 நம்ம புள்ளி வச்சு 2-3 வழிகள் இருக்குது ஏறு வரிசையில் எழுதணும்னா. இது சின்ன சின்ன நம்பர்னும் போது இதை நீங்கள் டெசிமல் நம்பராக மாற்றிட்டிங்கன்னா போடுறது ஈஸி. 0.3 30ன்னும் போது 7 28, மீதி 2 5 20. 1/2னா தெரியும், 0.5. 5/8னா 0. அப்போ 50 அப்படின்னும் போது 6 48, மீதி 2 வரும். 0.6னே வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், ஏறு வரிசையில் எழுதணும். 0.5 தான் சின்னது, அதாவது 1/2 தான் சின்னது. முதல் நம்பர் 1/2 வரணும், இது ரெண்டும் கிடையாது. அடுத்தது 0.6, அதாவது இதுக்கப்புறம் 5/8 வரணும், இங்கே கிடையாது. இதுதான் ஆன்சர். முடிஞ்சிச்சு பாருங்கள். சரியா? அடுத்த கேள்வி, T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுத்தார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. மொத்தம் எத்தனை பால் அப்படின்னா 50 பால். அப்போ டிவைடில் 50. சரியா? 10 முறை 6 அடிச்சிருக்காராம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை முறை 6 அடிக்கலன்னு கேட்டிருக்காங்க. 50ல் 10 முறை 6 அடித்தா எத்தனை முறை அடிச்சிருக்க மாட்டார்? 40 முறை அடிச்சிருக்க மாட்டார். 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் 4/5, 4/5. புரியுதுங்களாம்மா? நிகழ்தகவில் இருந்துமே கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டுடுறாங்கம்மா குரூப் 4ல். சரியா? அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு 7 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க எனில் அந்த வாரத்தின் சராசரி வெப்பநிலையை காண்க. சராசரி அப்படின்னா என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற இந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும். ஒரு வாரம் அப்படிங்கிறதால அவங்க மொத்தம் 7 நாளுக்கான வெப்பநிலையை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7த்தையும் முதல்ல தப்பில்லாமல் ஆட் பண்ணணும். கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 244.3. ஆல்ரெடி கூட்டி வச்சுருக்கேன்றதால உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் பொறுமையாக நிதானமாக எழுதி கூட்டினீங்கன்னா அந்த ஆன்சர் கிடைக்கும். மொத்தம் 7 நாள்ன்றதால டிவைடட் பை 7. பாருங்கள், 1 7 7, 3 21, மீதி 3, 4 7 28, மீதி 6. புள்ளி இருக்கிறதால புள்ளி, 9 7 63. அப்போ 34.9 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர். அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு கெழு 3.2 எனில் உயரங்களின் திட்ட விலக்கத்தை காண்க. இப்போ மாறுபாட்டு கெழுவுக்கான ஃபார்முலா தெரியணும். மாறுபாட்டு கெழு CV = σ/x bar × 100% அப்படிங்கிறது தான் மாறுபாட்டு கெழு. இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. CV அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், மாறுபாட்டு கெழு. சிக்மா அப்படிங்கிறது திட்ட விலக்கம். எக்ஸ் பார்ங்கிறது கூட்டு சராசரி. இங்கே பாருங்கள், CV மாறுபாட்டு கெழு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3.2. சிக்மா அதுதான் கேட்டிருக்காங்க, தெரியாது. எக்ஸ் பார்ன்றது கூட்டு சராசரி 163.8 × 100%. இப்போது இந்த வகுத்தில் இருக்கிற 163.8 இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா பெருக்கல். அப்போ 3.2ஐயும் 163.8ஐயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெருக்கிறோம். இரண்டையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 524.16. இந்த பெருக்கல் இருக்கிற 100 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல்.
வகுத்துல 100 இருக்குன்னா, புள்ளி 2 ஸ்தானம் முன்னாடி போகும். அப்போ 1, 2 ஸ்தானம் முன்னாடி வந்துருச்சுன்னா, 5.241 எங்க இருக்கு? இதோ 5.24 முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் சி. ஓகேவா? இந்த ஃபார்முலாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா. அடுத்ததா, ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயது. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் லைனில் ரீனா மற்றும் உஷான்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி கேட்கும்போது உஷா மற்றும் ரீனான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டும் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகி வரணும். நாம் எடுத்துக்கிறப்ப முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்கே 36 இங்கே 24 எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடின்னு கேட்குறாங்க. அப்போது இப்போ 36னா 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வயசு என்னவாக இருந்திருக்கும்? 28. 24னா 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வயசு என்னவாக இருந்திருக்கும்? 16. கரெக்டாக? அப்போது அவங்க அதனுடைய விகிதம் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? விகிதம் என்னவாக இருந்திருக்கும்? ஸோ கேன்சல் பண்ண முடியுமா? 7 28 9 16. அப்போ ஆன்சர் 7:4, 7:4. நீங்கள் அப்படியே வச்சு 24 36 வச்சு போட்டிங்கன்னா தப்பு. 36 24 மாற்றி போடணும். அதுக்காக தான் இந்த கொஸ்டினை மெயினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்ததாக சுருக்குக. இப்போ இதில் பாருங்கள், நம்ம பவர் எல்லாம் பேஸ் எல்லாம் ஒன்றா இருக்கிறதெல்லாம் ஒரு பேரா சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 3 பவர் 3 பவரில் -2. அப்போ 3 -6. 2 பவர் 2 ஒரு -3 3 -6. கீழே 2 பவர் 4 -2 4 -8. 3 பவர் -4. 4 எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இது இல்லாமல் பவரில் என்ன இருக்குன்னா -2 இருக்குது. அப்போ இது என்னவா மாறிடும் அப்படின்னா 2 பவர் -4. இப்போ இங்கே கீழே 2ஓட பவரில் ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ கூட்டிக்கலாம். 8 ஒரு 4 12. மேலே -6ன்னு இருக்குது. அப்போ இந்த -12 மேலே போயிடுச்சுன்னா +12. அப்போ மேலே என்னவா மாறிடும் அப்படின்னா 2 பவர் 12ல் 6 போயிடுச்சுன்னா 6. 3யும் அதே மாதிரி பாருங்கள். இங்கே -4 இங்கே -6. -4 மேலே போயிடுச்சு அப்படின்னா +4. -6 +4 6ல் 4 போயிடுச்சுன்னா 2. அப்போ 3 பவர் -2. மேலே 3 பவர் -2ன்னு இருக்குது. கீழே கொண்டு வந்தோன்னா அது 3 பவர் +2ன்னு மாறிடும். புரியுதுங்களா? அப்போ 2 பவர் 6. 2 பவர் 6 அப்படின்னா 2 6 வாட்டி பெருக்கணும். 2 6 முறை பெருக்குனீங்க அப்படின்னா 64 பை 3 ஸ்கொயர்னா 9. 64/9. இதை மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். 7 9 63 மீதி 1/9. ஸோ ஆன்சர் 7 1/9. ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்ததாக 192. ஒரு கனசதுரத்தின் மொத்த வலைபரப்பு 384 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கம் எவ்வளவு? அப்போ கனசதுரத்துடைய மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா தெரியணும். மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா 6a² = 384. கரெக்டாக? அப்போ 1 6 6. இங்கே பார்த்தீங்கன்னா 6 6 36 மீதி 2 4 24. a² = 64. அப்போது 64ங்கிறது அதனுடைய ஸ்கொயர்னு பார்த்தோன்னா 8ஓட ஸ்கொயர். அவங்க கேட்டிருக்கிறது பக்க அளவு தான். ஸோ ஆன்சர் 8 மீட்டர். அடுத்த கேள்வி, ஃபைண்ட் த எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். முதல்ல முன்னாடி இருக்கிற நம்பர் பாருங்கள். 3 2ன்னு இருக்குது. 3 2 6. ஏன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 2 பொதுவான வாய்ப்பாட்டில் வராதுன்றதால ரெண்டுத்தையும் பெருக்கலாம். ஸோ ஆன்சரில் என்ன வரணும் அப்படின்னா 6 வரணும். இங்கே கிடையாது, இங்கே கிடையாது. 2 ஆன்சர் வராதுன்னு வெயிட் பண்ணிட்டோமா? அடுத்து a-1 பாருங்களேன். இங்கே a-1 இருக்குது. இங்கே a-1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. மீசிமா வரும்போது பவரில் எது அதிகமோ அதை தான் எடுக்கணும். அப்போ எது a-1 த ஹோல் ஸ்கொயர் தான் ரெண்டுத்தில் அதிகம். இங்கே நான் இன்னும் பிரிக்கவே இல்லை. பிரிக்காமல் இருக்கிறதுல வச்சே சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள். அப்போ கண்டிப்பாக a-1 ஹோல் ஸ்கொயர் வரணும். ஆனால் இங்கே a-1 மட்டும்தான் இருக்குது, ஹோல் ஸ்கொயர் இல்லை. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும்னா ஆப்ஷன் டி. முடிஞ்சிச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். சரியா? அடுத்ததான் 194. ஃபைண்ட் த கியூப் ரூட். முப்படி மூலம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த மிக்சராக இருக்கிறத இம்ப்ராப்பராக மாற்றிடலாம். 64 64. இம்ப்ராப்பராக மாற்றணும்னா தெரியும் இல்லையா? இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். வர ஆன்சரோட இதை கூட்டணும். அப்போ 64 64 கூட 61 கூட்டினோன்னா 125/64. முப்படி மூலம்னா கியூத் ரூட். அதாவது இது ரெண்டு எதனுடைய கியூப்னு பார்க்கணும். 125ங்கிறது 5ஓட கியூப், 64ங்கிறது 4ஓட கியூப். ஸோ ஆன்சர் 5/4. ஆப்ஷன் சி.
அடுத்ததா 195. அதே மாரி ஏன் இந்த பழைய குரூப் 4 கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இத பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். குரூப் 4ல எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்ட்டுன்னு. ஏறக்குறைய இந்த 10, 12 வருடங்கள்ல ஒரு 7, 8 குரூப் 4 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. நான் ஒவ்வொன்னுத்துக்குமே அடுத்தடுத்த நாட்கள்ல உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறேன். அதெல்லாம் பார்த்துட்டு, அதே மாதிரி இந்த குரூப் 4ல அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸா போடுறேன். அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க. ஸோ இதில பாருங்க. 2 உருளைகளின் உயரங்கள் முறையே 1:2 மற்றும் அவற்றின் ஆரங்கள் முறையே 2:1 எனில் கன அளவுகளின் விகிதம். அப்போ உருளையினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா தேடும். உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. கன அளவுகளின் விகிதம்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 உருளை இல்லையா? ஸோ இந்த பக்கமும் πr²h. 2 பக்கமும் பை காமனாக இருக்கிறதால பை கேன்சல் ஆகிடும். பாருங்கள், உயரங்களின் விகிதம். ஃபஸ்ட்டு ஆரம் எடுத்துக்கலாம். ஆரம் 2:1. அப்போ இது முதல் உருளைக்கு ஆரம் 2. ஸோ r²ன்றதால 2 × 2. முதல் இது உயரம். முதல் உருளைக்கான உயரம் 1 ஈஸ்ட்டு ரெண்டாவது உருளை. ரெண்டாவது உருளைக்கான ஆரம் 1 × 1 ஏன்னா r² இன்ட்டு ரெண்டாவது உருளைக்கான உயரம் 2. விகிதத்தில் இருக்கிறதால மேலேயும் கீழையும் கேன்சல் பண்ணலாம். 2 2 கேன்சல் ஆகிடும். மீதி ஓர் 2 2, இங்கே ஓர் 1 1. ஸோ ஆன்சர் 2:1. அடுத்த கேள்வி. ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக ஆக வட்டி வீதம் என்னவாக இருக்கும்? நாம் இதை டெய்லி டெஸ்ட்லேயுமே சொல்லியிருக்கோம் பாருங்கள். டெய்லி ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? அதுலேயுமே நம்ம இந்த மாதிரியான மாடலுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இரட்டிப்பாக, அதுவும் இல்லாமல் 2023ல் கேட்ட கொஷின்ஸையும் கம்பைல் பண்ணி போட்டிருக்கோம். அதுலேயுமே தனி வட்டி டாப்பிக்கில் தனியாகவே ஒரு 50 கேள்விகள் போட்டிருக்கோம். அதுலேயும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ, இங்கே 2 மடங்கு, அதிலிருந்து 1 மைனஸ் பண்ணினோம் பை எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க? 10 வருஷம். 10 × 100%. ஸோ அவங்க சொன்ன மடங்குலேருந்து 1 மைனஸ் பண்ணிவிட்டு சொன்ன வருஷத்தை கீழே 0 0 கேன்சல் ஆகிடும். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. அப்போ ஓர் பைத்து 10. ஸோ 10% என்ன அப்படின்னா 10%. ஓகேவா? அடுத்ததா 197. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் T2 3/5, T3 1/5 எனில் பொது விகிதம். பொது விகிதத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா T2/T1, இல்லாட்டி அடுத்தடுத்த நம்பர் T3/T2 இப்படியும் போடலாம். 2 அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். ஸோ T3/T2 இங்கே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. T3 1/5, T2 3/5. இங்கேயும் பையில் 5 பையில் 5 கேன்சல் ஆகிடும். மீதி மேலே 1 கீழே 3. ஸோ ஆன்சர் 1/3. ரொம்ப எளிமையான கேள்வி தான் பாருங்கள். அடுத்ததான் 198. A1 - 1 an/n-1/n+2 எனில் A2 மற்றும் A3 காண்க. பொண்ணில் n-க்கு பதில் 2ன்னு போடணும். அப்போ A2 2ன்னு போட்டால் A2 - 1. அப்படின்னா இங்கே என்னவாயிடும்? A1. ஏற்கனவே A1க்கு என்ன வேல்யூ தெரியும்? -1. n-க்கு பதில் என்ன போடுறோன்னா 2. அப்போ 2 + 2 4. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் -1/4. ஸோ இது வராது, இது வராது. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. அடுத்தது n-க்கு பதில் 3ன்னு போடணும். பாருங்கள், n-க்கு பதில் 3ன்னு போட்டோன்னா A3 - 1. 3 - 1ன்னா 2. ஏற்கனவே A2க்கு தான் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? -1/4 பை n-க்கு இப்போ 3ன்னு போடுறோம். 3 2 கூட்டினோன்னா 5. அப்போ இந்த 4 கீழே வந்துடும். -4 5 20. அப்போ -1/20. இங்கே +1/20 இருக்குது, இது கிடையாது. ஆன்சர் டி. முடிஞ்சிச்சு பாருங்கள். சரியா? அடுத்ததா 1 2 3 + n = k எனில் 1³ 2³ n³. இது நம்ம சிறப்பு கொடுத்துற வரிசைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது ஒவ்வொரு விஷயமே இந்த க்யூப்லேருந்து ஸ்கொயர்லேருந்து சாதாரண நம்பர் ஒற்றைப்படை எண்கள்லாம் கேட்டால் எப்படி பண்ணுறதுன்ட்டு அதில் சேம் இதே விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். அதை தான் இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க பாருங்கள். கேனா இங்கே க்யூப் வரும்போது k³ வராது. நம்ம அந்த தப்பு பண்ணுறோன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நார்மலாக 1 2 3ன்னு கொடுத்துட்டு க்யூப்பில் கேட்குறாங்கன்னா ஆன்சர் k². இது டைரெக்டாக அந்த வீடியோவில் ஏன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் நம்ம சொல்லியிருப்போம். சரியா? அடுத்ததான் 200 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம். இப்போ தான் பார்த்தோம். பெருக்குத்தொடர் வரிசையுடைய பொது விகிதம்னா ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுக்கணும். இங்கே ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்குன்னா a⁻m பை முதல் உறுப்பு என்ன இருக்குன்னா a⁻m - n. இப்போது ரெண்டுமே ஏன்றதால பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதால பவரை மேலே கொண்டு போகிறேன். அப்போ +m மேலே போயிடுச்சுன்னா -m, -n மேலே போயிடுச்சு அப்படின்னா +n. ஸோ +m - m கேன்சல் ஆகிடும். மீதி என்ன மட்டும் நிற்கும்னா n மட்டும். ஸோ a⁻n தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களாம்மா? ஸோ 1/9/2019 கேட்ட 25 மேத்ஸ் கொஷின்ஸுக்கும் நம்ம ஆன்சர் சொல்லிட்டோம். இதே மாதிரி மீதி ஆண்டுகளில் நடந்திருக்க கொஷின்ஸுக்கும் நான் உங்களுக்கு அடுத்ததாக வீடியோ ஆன்சர் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.